வீட்டில் காய்கறி இல்லை, ஆனால் ஏதாவது ஹெல்த்தியாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாசிப்பயிரை எடுத்து நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு பாசிப்பயிரை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து 3லேருந்து 4 விசில் வச்சு கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாய், நிறைய பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இது பூண்டு தான் இந்த கறிக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பயிரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து ஃபைனலாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பாசிப்பயிர் கறி ரெடி.